Morning students. So இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எக்ஸசைஸ் 6.1ல் 5th கொஷின்ஸ் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டி. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன்ஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 டேர்மாக பிரிச்சுக்கிறோம். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு டேர்ம்ஸ், தென் இதுக்கப்புறம் ஒரு டேர்மாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் யூ கெட் த வேல்யூ 1, நமக்கு 1 கிடைக்கணும். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது, சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன்ஸ் பவர் 4 தீட்டா, இது 2 மல்டிபிள் இதுதானே இருக்குது. ஸோ நமக்கு வேல்யூ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்கிது, கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 நமக்கு கிடைக்கிது. அப்போ எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே அங்கே கிடைக்காதுன்னு அர்த்தம், ரைட். ஸோ ஐடென்டி கிடைக்காதுன்னா இதில் என்ன இருக்குது, இங்கே சைன் இன்வால்வ் ஆகுது, மீதி இருக்கிற மற்ற ரேஷியோலாம் டேன் அண்ட் சீக்கன். ஸோ அப்போ கொடுத்துக்கிறது எல்லாமே சைன் காசுக்காகவே இன்வால்வ் பண்ணி, அப்போ தான் கேன்சல் ஆகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட் த ப்ரூஃப். Secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 into tan square. I write the questions. So I change the sin and cos ரெண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் கொடுத்துக்கிற ரேஷியோவை. ஸோ சீக்கன் காசை கன்வெர்ட் பண்ணால் the reciprocal of cos. Then how can I write that 1 divided by cos power 4 theta into 1 minus, இங்கே பாருங்கள் பவர் இருக்கா, நம்ம லாஸ்ட் சம்மில் 6 எப்படி எழுதணும் இல்லையா. ஸோ அது தகுந்தமாரி ஸ்கொயர் இன்ட்டு பவர் ஸ்கொயர் பவர் 2 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுறோம். பிகாஸ் ரைட் த ஃபார்முலாஸ் அந்த ரிலேட்டட் நம்ம எழுதுறதுக்கு. அப்போ அதோட வேல்யூ மாறாது இல்லையா, சைன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 சார் 4, நமக்கு வேல்யூ மாறாது. அதேமாரி மைனஸ் 2 இன்ட்டு டேன் எப்படி எழுதலாம், சைன் பை காசுன்னு எழுதலாம். டேனுக்கு அங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இதுக்கு ஸ்கொயர் பண்ணணும், சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் பாருங்கள், இதில் இதுவும் நோ சேஞ்ச். இது மட்டும் பாருங்கள், நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இல்லை, இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லை, 1 எத்தனை டைம்ஸ் பண்ணுறோம் அதே தான், 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர், ஐ மீன்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு, ஸோ இது ரெண்டையும் ஸ்பிட் எழுதுறோம். இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ அதில் எப்படி அப்போ 1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இது ஏ இது பி, தென் ஏ தென் பி, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ அதில் மீதி இருக்கிற டேர்ம் அப்படி எழுதிடும். இதில் என்ன ஃபார்முலாஸ் இதில் இன்வால்வ் ஆகுது, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயருக்கு நமக்கு ஐடென்டி கிடையாது, 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு ஐடென்டி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க ஐடியா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு ஐடென்டி என்னதுப்பா, காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அப்போ அதில் ரைட். ஸோ இது 2 மல்டிபிள் தானே, அதனால் காமனாக டினாமினேட்டர் போட்டுக்கிறேன். காஸ் பவர் 4 டீட்டாக்கு டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு ஃபார்முலாஸ் இல்லை, அதனால் அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கிட்டோம். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு தான் இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டிருக்கோம். மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. தென் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் இல்லையா நியூமரேட்டர் டினாமினேட்டரில். ஸோ வேல்யூ சேமாக இருக்கிறது கேன்சல், 1 இங்கே 2 இருக்கும். இப்போ 2 இருந்தால் ரிமைனிங் கேன்சல் ரைட்னா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை இங்கே பவர் 2 கேன்சல் ஆனால் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நான் ஸோ 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, பிட்வீனில் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் வில் யூ டேக் த எல்சிஎம். டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்கா, காஸ் ஸ்கொயர் சேமாக இருக்குது, வில் யூ டேக் த காஸ் ஸ்கொயர். தென் நம்ம நியூமரேட்டர் ரைட் பண்ணலாமா, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, இந்த மைனஸ் இங்கே மேலே இருக்கிற டேர்ம் தான், மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. எல்சிஎம் காமன் எடுத்துருக்குறோம். ஸோ நியூமரேட்டர் பாருங்கள் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா, பட் இங்கே லைக் டேர்மாக தானே இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க, இங்கே ப்ளஸ் 1 சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கே மைனஸ் 2. ஸோ இப்போ இதில் பிக்கஸ்ட் வேல்யூ இதெல்லாம் 2, அதோட சைன் மைனஸ். அப்போ அதோட பிக்கஸ்ட் வேல்யூவோட சைன் போட்டு செப்பரேட் பண்ணணும். அப்போ பிக்கஸ்ட் வேல்யூவோட சைன் மைனஸ் 2 செப்பரேட் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. We know that 1 minus sin square theta என்னது ஃபார்முலா, cos square theta. ஸோ டினாமினேட்டரில் cos square theta இருக்குது. தென் cos square theta will be cancel, will be get 1. Therefore secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equal to 1. Hence the proof. Similar to the second sums, fifth and second questions.
Second question, cot theta minus cos theta divided by cot theta plus cos theta equal to cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. ஸோ கொடுத்துருக்க எல்சிஎம் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் கம்பேர் பண்ணுங்கள். இதில் என்ன ரேஷியோ இன்வால்வ் ஆகுது, இதில் என்ன ரேஷியோ இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் காசும் காட்டு இன்வால்வ் ஆகுது. தென் இதில் கொசிக்கனா இன்வால்வ் ஆகுது. கொசிக்கன் மீன்ஸ் எதோட ரெசிபோக்கில் நம்ம பார்ப்போம், சைனோட ரெசிபோக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அந்த காட்டோட இதை சேஞ்ச் த சைன் அண்ட் காசு அதுக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. ரைட் த கொஷின் ரைட் பண்ணிட்டோம். காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ காசோடைய ஃபார்முலாஸ் டேனுக்கு சைன் பை காஸ், அப்போ காட்டுக்கு அதோட ரெசிபோக்கல் தான் காஸ் பை சைன் மைனஸ் காஸ் தீட்டா அப்படி எழுதிட்டோம். சிமிலர் டு டினாமினேட்டர்லையும் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் தானே. ஸோ வேல்யூவில் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. அதேமாரி தான் டினாமினேட்லேயே காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ நியூமரேட்லி டினாமினேட்லி எந்த ரேஷியோ காமனாக டிவைட் ஆகிருக்கு, சைன் தீட்டா will be cancelled, sine cancel. ஸோ ரிமைனிங் ரைட் பண்ண என்ன இருக்கும், காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அதேமாரி காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ரைட். ஸோ இதில் பாருங்கள் நியூமரேட்டர்லையும் கம்பேர் பண்ணுங்கள், டினாமினேட்டர்லையும் கம்பேர் பண்ணுங்கள். பாரு இந்த ரெண்டு டேர்ம் மேலே ரெண்டு டேர்ம் இருக்கும், கீழே ரெண்டு டேர்ம் இருக்கும். இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது, இங்கேயும் காஸ் தீட்டா இருக்கா, இதுலேயும் ஒரு காஸ் தீட்டா இருக்கா, வெளியே அவுட் த காமன். ஸோ சிமிலர் டு த டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே. அப்போ காமனாக நம்ம வெளியே எடுத்தால் என்ன இருக்கும், ஸோ காஸ் தீட்டா வெளியே எடுத்துறோம். அப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் வெளியே போச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். மைனஸ் அப்படி எழுதிட்டு இதில் காஸ் சைன் இருக்குது, காசு வெளியே போச்சுன்னா ரிமைனிங் சைன் மட்டும்தான். இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள், மேல் ஸ்டெப் அப்படி 1 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா சிமிலர் டு டினாமினேட்டர்ஸ் அதே சேம் தான். ஸோ இப்போ இதில் எது கேன்சல் பண்ணலாம், நியூமரேட் டினாமினேட்டர் சேம் மல்டிப்ளேஸ் இருக்கா, வில் பி த கேன்சல், காஸ் கேன்சல். ஸோ இந்த ரிமைனிங் ரைட் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. நமக்கு ப்ரூஃபில் என்ன கண்ணு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கொசிக்கனாக தான் இருக்குது. அப்போ இந்த சைனை என்னவோ மாற்றுறோம், வில் யூ சேஞ்ச் த ரெசிபோக்கலாக மாற்று. சைனை ஹவுக்கன் ரைட் த 1 மைனஸ் சைனை மட்டும் மாற்றுறேன் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா, அதேமாரி 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா. சேம் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா எல்சிஎம் எடுக்கிறது, அதேமாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும். ஸோ கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 cosecant theta minus 1 divided by cosecant theta. அதேமாதிரி டினாமினேட்லி cosecant theta plus 1 divided by cosecant theta. ஸோ இப்போ இதில் நியூமரேட் டினாமினேட்டரில் எது காமனாக இருக்குது, ஸோ cosecant theta காமனாக இருக்குது, will be the cancel cosecant. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் cosecant மைனஸ் 1 டிவைடட் பை cosecant theta ப்ளஸ் 1 நமக்கு தேவையான ப்ரூஃப். ஸோ கொடுத்துருக்கிற அந்த இதில் ரெசிபோக்கலில் எல்சிஎம் எடுக்கிறோம், cosecant மைனஸ் 1 டிவைடட் பை cosecant theta, அதேமாதிரி டினாமினேட்டர்லேயும் cosecant ப்ளஸ் 1 டிவைடட் பை cosecant. நமக்கு cosecant will be cancel, ஏன்னா நியூமரேட் டினாமினேட்டரில் சேமாக மட்டும் இருக்குது, will be cancel. அப்போ ரிமைனிங் ரைட் now cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1, hence the proof. Thank you students.